கிருஷ்ணன், மேடம் இங்க வாங்க. உடனே வரேன் மேடம். மேடம், இதுல சில கம்பெனிஸோட பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், பாருங்க. ஆமா மேடம், எல்லாரும் நம்மளோட சப்ளையர்ஸ் தான். மெட்டீரியல் சப்ளை பண்ற 4-5 கம்பெனிகள். எதுக்கு மேடம் இந்த லிஸ்ட்? இவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டை உடனடியா கொடுத்துட்றேன் மேடம். அதனால என்ன? ஏன் அவசரப்படுறீங்க? உடனடியா கொடுக்காம கொஞ்சம் இழுத்தடிங்கன்னு சொல்ல வந்தேன். மேடம், அவங்க நடையா நடக்கட்டும், பேமெண்ட்டுக்கு அலையட்டும். நான் சொன்னதுக்கு அப்புறம் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணா போதும். ஓகே? ஓகே மேடம். ஆனா ஏன்னு தான். என்ன கேள்வி இது? நம்ம கேட்ட உடனே அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க, மெட்டீரியல்ஸ் பற்றாக்குறை அது இதுன்னு கதை விடுறாங்கல்ல. பேமெண்ட்டை இழுத்தடிச்சாதான் உங்களுக்கு புத்தி வரும். அடடா மேடம், எனக்கு தோணலையே மேடம். யாருக்கு எப்படி பதிலடி தரணும்னு நீங்க வித்தியாசமாவே யோசிக்கிறீங்க மேடம். சூப்பர் மேடம், ரொம்ப சூப்பர். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்கள் ஆர்பி கார்ஸ்லேருந்து வந்திருக்கோம் மேடம். கார் டீலர் மேடம். நீங்கள் புக் பண்ண மாடல் ரெடியாக இருக்கு. எப்போ மேடம் டெலிவரி எடுத்துக்கிறீங்க? காரா? ஆமாம் மேடம், நீங்கள் தானே மேடம் கார் புக் பண்ணியிருக்கீங்க? ஆர்த்தி ராஜேஷ் நீங்கள் தானே? ஆம், நான் தான் ஆர்த்தி ராஜேஷ். ஆனா நான் காரெல்லாம் புக் பண்ணலையே. என்ன, நீங்கள் கார் புக் பண்ணலையா? என்ன மேடம் சொல்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கள் சார். எஸ் சார், எஸ் சார். இதோ சார், ஒரு நிமிஷம் தரேன், இந்தாங்க. ஹலோ ஆர்த்தி, நான் ஆதி பேசுகிறேன். கார் புக் பண்ணது நான் தான். அருமையான மாடல். இனிஷியல் பேமெண்ட் நான் கட்டிட்டேன், போய் டெலிவரி எடுத்துக்கோ. இப்போ எதுக்கு காரெல்லாம் கொடுக்குறீங்க? என்னமா பேசுற நீ? எப்படிப்பட்ட பொசிஷன்ல நீ இருக்க? உனக்கு கார் வேண்டாம்? இல்ல, அதுக்கு இல்ல. லுக் ஆர்த்தி, எப்பவுமே நம்ம ஸ்டேட்டஸ் பத்தின கவனம் நமக்கு இருக்கணும். அது சரியா மெயின்டைன் பண்ணணும். ஆர்த்தி, நம்ம கிட்ட பணம் இருந்தா மட்டும் போதாது. நம்ம கிட்ட பணம் கொட்டி கிடக்குதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எதுக்காக பணம் கட்டி காரெல்லாம் வாங்கி? என்ன பேச்சுது ஆர்த்தி? ஆஃப்டர் ஆல் யூ மை சிஸ்டர். உனக்காக நான் இது கூட செய்ய கூடாதா? இது பாரு, இனிஷியல் அமௌண்ட் 2.5 லட்சம் நான் கட்டிட்டேன். நீ போய் வண்டியோட டெலிவரி எடுத்துக்கோ. ஆனா ஆனா நீங்க அந்த இனிஷியல் பேமெண்ட்டை திருப்பி வாங்கிக்கோங்க. நான் கம்பெனி செக்க கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன் ஆர்த்தி? இல்ல, கம்பெனி யூஸ்க்காக வாங்குற காருக்கு கம்பெனியும் அட்வான்ஸ் கொடுத்துடும். நீங்க உங்க இனிஷியல் பேமெண்ட்டை திருப்பி வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐ கோ as per your wish. ஆனா நான் அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது நீ கார்ல இருந்து தான் இறங்கணும். ஓகே? ஷியோர் ஷியோர் அண்ணா. ஓகே, பாய். ஆர்த்தி, I like emotional fools and you're the greatest fool. மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காரா? எஸ் மேடம். நீங்க அதை அவருக்கு திருப்பி கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். பாத்தீங்களா கிருஷ்ணன், எனக்கு ஒரு கார் தேவைன்னு யாருக்குமே தோணல. ஆமாங்க மேடம். ஏன் எனக்கே கூட தோணல. ஆமாங்க ஆமாங்க மேடம். நம்ம நிறைய கம்பெனிஸ்க்கு போறோம், நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸை மீட் பண்றோம். நம்ம எல்லா இடத்துக்கும் கார் இல்லாம போறது நம்மளுக்கு ஒரு வீக்னஸ் தான். அது நம்ம யாருக்குமே தோணல. ஆனா ஆதி அண்ணாக்கு தோணிருக்கு பாருங்க. ஆமா மேடம், ஆமா. இஸ் ரியலி கிரேட். என்னதான் இருந்தாலும் பிறக்கும் போதே பணக்காரரா பிறந்தவர் இல்லையா? ஆமா மேடம், அது ராயல் பிளட்.
சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 2.5 லட்சம் ரூபாய் செக்க கம்பெனி அக்கவுண்ட்ல ஏத்திடுங்க. கம்பெனி பேர்ல தான் கார் வாங்குறோம். மேடம் நீங்க பாட்டுக்கு செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க. ஆனா அது தொல்காப்பியம் கிளியர் பண்ணணுமே மேடம். வாட்? ஆமா மேடம், கம்பெனி பேர்ல எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்ற முறையில தொல்காப்பியனுடைய கையெழுத்து வேணும். அப்பதான் செக்கை கிளியர் பண்ண முடியும். செக்க கிளியர் பண்ண வைங்க. மேடம் தொல்காப்பியன் செக்க கிளியர் பண்ணணும். அது உங்க பொறுப்பு. போங்க. ஓகே மேடம். தொல்காப்பியன் சைன் பண்ணுமா? பண்ணட்டும். காரு எவ்வளவு முக்கியம். அதுவும் ஏன் லெவல்ல இருக்கவங்க கார் இல்லாம எப்படி இருக்க முடியும்? எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. போற இடங்கள்லாம் பெண்கள் ஆரத்தி கரைச்சி ஊத்த தயாரா இருக்காங்க. என்னது ஆரத்தி தாயா? நீ வேற நக்கல் பண்ணிட்டு வித்தியாசமா? என்னுடைய கால்குலேஷன் படி குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன். மீடியா சப்போர்ட் எல்லாமே நம்ம பக்கம்தான். ஆமா ஆமா. இதை பாருங்க, வெற்றி விழால உங்களுடைய முக்கியமான பங்கை நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? அவசியம் மறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறம் பேசுறேன். என்னையா? உங்க அண்ணன் பொண்ணு ஆனந்தி உங்களை பத்தி தாறுமாறா எழுதியிருக்காங்க. சித்தப்பாங்கிற காரணத்துக்காக திருட்டுத்தனம் பண்ணவங்கள ஆதரிக்க முடியுமா? பொது வாழ்க்கைக்கு வரவங்க யோக்கியமானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் சுயநலம் இல்லாதவங்களாகவும் இருக்கணும். தோழர் பாலகிருஷ்ணன் நேர்மையானவர், மக்கள் தொண்டர். ஆனால் மிஸ்டர் திருவேங்கடம் தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியலை வியாபாரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். சாரதா, 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 ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? இத பாரு. என்ன? என் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆண்ணியே அந்த ஆனந்தி அவ பண்ணிக்கிற வேலையை பாரு. என்ன பண்ணா? என்ன அசிங்கப்படுத்திருக்காடி. நடு தெருவில் நிக்க வச்சு செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கா. என்னங்க என்னங்க நீங்க பேட்டி சொல்றீங்க? கொடுத்திருக்காடி, பேட்டி கொடுத்திருக்கா. இந்தா படி. என்ன எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டி கேவலப்படுத்தி பேட்டி கொடுத்திருக்கா. நான் ஃப்ராடா, திருட்டு போயலாம். அரசியல் எனக்கு ஒரு பிசினஸா. பேசலாமா இவ பேசலாமா? அவளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நீ எவ்வளவு பண்ணிருப்ப? அதுக்கு பிரதிபலனா அவ என்ன பண்ணிருக்கா? என்ன அசிங்கப்படுத்திருக்கா? அந்த தரித்திரங்க கஷ்டப்பட்ட போது பணம் நகைன்னு அள்ளி அள்ளி கொடுத்தியே. அப்பெல்லாம் நான் கண்ணு காணாம இருந்தேன். ஏன்? நம்ம அண்ணன் பசங்க தானே, நல்லபடியா இருந்துட்டு போட்டோம்னு பெருந்தன்மையா இருந்தேன். அதுக்கு எனக்கு இந்த செருப்படி தேவைதாண்டி, தேவைதான். ஏண்டி சொந்த சித்தப்பனாச்சே, அவன் அரசியல நல்லபடியா முன்னுக்கு வரட்டுங்கிற எண்ணம் அந்த ஆனந்திக்கு கொஞ்சமாவது இருக்காடி? நாம கஷ்டப்படுறது தெரியும்லடி அவளுக்கு. நான் எம்எல்ஏ வாடா, நம்ம குடும்பம் நல்லபடியா முன்னுக்கு வருங்கிறது தெரியல அவளுக்கு. அது கூடாதா? அது தப்பா? ஏண்டி நம்ம சொந்த பந்தங்களே நன்றிய மறந்து முதுகுல குத்துறா. நாம என்ன பண்ணுவோம் சாரதா? என்னங்க நீங்க? இல்ல சாரதா, இல்ல. நாம நல்லா இருந்தப்போ அவங்க கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நாம கஷ்டப்படுறோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீட்டை வாங்கினடி. இதுல நான் தோத்துட்டா அது எனக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். நாம ஒரேடியா ஒழிஞ்சு போடும் நினைக்கிறாள் அந்த ஆனந்தி. அந்த குடும்பத்துக்கு நாம என்னடி துரோகம் பண்ணோம்? தெரிஞ்சும் தெரியாமையும் எவ்வளவு கொடுத்திருப்ப. நான் அந்த தேனாம்பட்ட இடத்துக்கு கொடுத்த பணத்தை வச்சுதானே அபிக்கு கல்யாணமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அபி வேலைக்கு போனா, வளர்ந்தா, பெரிய ஆளானா. சொந்த பந்தங்கள்லாம் உதவாட்டியும் பரவாயில்லடி, இப்படி மிதிக்காம இருக்கலாம்ல. ஆனந்த் இந்த சொந்த பத்திரிக்கை இருக்கு, அதை வச்சு அவ எனக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா
அவ இப்படி பண்ணிட்டாளே, இவ்வளவு நாள் நீ அவளுக்கு பண்ணத்துக்கு என்னடி பிரதிபலன்? அவ அப்படி பண்ணலாமா? நான் அயோக்கியனா? திருட்டு போயலா? ஃப்ராடா? சொல்லு சாரதா, சொல்லு. எங்க கோவப்படாதீங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. என்னால தாங்க முடியல சாரதா, என்னால தாங்க முடியல. எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனந்தி தான் இப்படி பேட்டி கொடுத்தாளா இல்ல பத்திரிக்காரங்க தான் திருச்சி எழுதினாங்களான்னு தெரியல. நம்ம ஆனந்தி கிட்ட போய் பேசி பார்ப்போம். ஆனந்தி இனிமே உங்களை பத்தி எழுதவும் மாட்டா, பேசவும் மாட்டா. நான் சொன்ன கேட்பாங்க. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. என்னங்க, நீங்க அங்க வந்து ஏதோ கோவமா பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். வாங்க. ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி. வா சாரதா, வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. உட்காரது இருக்கட்டும்க்கா, முதல்ல ஆனந்தியை கூப்பிடுங்க. என்ன சித்தி? என்ன ஆனந்தி இது? இது மாதிரி நீ பண்ணலாமா? உனக்கு அது நியாயமா இருக்கா? என்ன பண்ணா? ஆனந்தி என்னடி பண்ணிருக்க? என் புருஷன் ஒரு ஃப்ராடு, மோசடி பேர் வழி, ஏமாத்துக்காரன், அப்படி இப்படின்னு கண்டபடி பேட்டி கொடுத்துருக்கா. ஏன் ஆனந்தி, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? நல்லா கேளு சாரதா, அரசியல்வாதிக்கு மனசாட்சி வேணுமா? முதல்ல இவளுக்கு மனசாட்சி இருக்கா? இருந்தா இப்ப எல்லாம் பேசுவாளா இவ? என்னடி ஆனந்தி இதெல்லாம்? ஏன் இது மாதிரி எல்லாம் சொன்னே? அவளை எதுக்குக்கா கேக்குறீங்க? பேட்டியே கொடுத்துருக்கா, பாருங்க, நீங்களே பாருங்க. என்னடி ஆனந்தி இது? ஏன் இப்படி பண்ண? அம்மா கொஞ்சம் இருமா. சித்தி, என்ன சித்தி, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. எப்போதுமே நிதானமா பொறுமையா பேசுவீங்கல்ல, இப்ப என்னாச்சு? என்னடி என்ன ஆச்சுன்னு கேக்குற? முதல்ல உனக்கு என்னாச்சு? எதுக்கு இவரை பத்தி தரக்குறவா எழுதியிருக்க? சித்தி, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? பாரு, நான் அயோக்கியன், சுயநலவாதி, சம்பாதிக்கும் பொழைக்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன், அப்படி இப்படி பேசிருக்கேன். இதுல என்ன பாராட்டா? இல்ல எனக்கு தமிழ் தெரியாத நினைச்சு பேசிட்டு இருக்கியா? இத பாருங்க, நீங்க 2 பேரும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பத்திரிகையாளரா என்கிட்ட வந்து 2 வேட்பாளர்களை பத்தி அபிப்பிராயம் கேட்டாங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான். சொன்ன என் சித்தப்பா ஒரு ஃப்ராடுன்னு நல்ல விளாவரியா சொல்லிருக்க. இப்ப வெளியே வந்திருக்கிறது திருவேங்கடன்ற வேட்பாளரை பத்தி ஆனந்தின்ற பத்திரிகையாளர் சொன்ன கருத்து. தாயும் மகளும் பொம்பளைதாமா, யாருகிட்ட காது குத்துற? இத பாருங்க, குடும்பம் வேற, சமூகம்ன்றது வேற. உங்க தவறுகளை உங்க அண்ணன் பொண்ணான நான் சகிச்சுக்கலாம், ஆனா பத்திரிகையாளரா என்னால அது பொறுத்துக்க முடியாது. ஏன்னா பத்திரிகைக்காரியா எனக்கு சமூக பொறுப்பு இருக்கு. அதனால என் குடும்பத்துக்காகன்னு நான் போய் சொல்ல முடியாது. போய் சொன்னா அது பத்திரிகை தர்மமும் கிடையாது. எனக்கு மனசாட்சி இருக்கான்னு அவர் கேக்குறாரு. மனசாட்சி இருக்கறனால தான் நான் உண்மையே சொன்னேன். வாய் வாய் பேச்சு 8 ஊருக்கு கிழிது பாரு. ஏய், எங்களுக்கு தர்ம நியாயம் எல்லாம் தெரியும். சொந்த சித்தப்பனுக்கே விசுவாசம் இல்லாம இருக்கிற நீ தர்ம நியாயத்தை பத்தி பேசுறியா? துரோகி. அக்கா, உங்க மகன் என்ன இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறாளா? எங்க இருந்துக்கா இவளுக்கு இவ்வளவு ஆணவமும் திமிரு வந்துச்சு? சித்தி, என்ன பேசுறீங்க? நான் படிச்சிருக்கேன், நியாயமா நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், சமூகத்துக்கு உபயோகமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். தோழர் பாலகிருஷ்ணன் சித்தப்பா 2 பேர்ல சுயநலம் இல்லாத நேர்மையான ஆளு யாரு, மக்களுக்குன்னு உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்த ஆளு யாருன்னா அது தோழர் பாலகிருஷ்ணன் தான். அதுதான் நிஜம். அத நான் சொன்ன என்ன திமிரு பிடிச்சவன்னு சொல்றீங்க? ஏய், போது நிறுத்து. நாங்களும் மக்களுக்கு சேவை செய்வோம். நானும் மக்கள்ல ஒருத்தன் தான். அதுக்கு நான் வசதியா இருக்க வேணாமா? அதுக்காக முதல்ல என்ன பலப்படுத்திப்பேன், அப்புறம் நாட்டை பலப்படுத்துவேன், மக்களை பலப்படுத்துவேன். இதான் என்னோட பாலிசி. அது புரிஞ்சுக்காம அந்த பெரிய இவன் பாலகிருஷ்ணன் தான் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன அவன மாதிரி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து அரசியல் எடுத்த சொல்றியா? இத பார், என்னோட பாலிடிக்ஸ் அரிஸ்டோகிராட்டிக் பாலிடிக்ஸ், அன்னாடங்காட்சி பாலிடிக்ஸ் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? இததான் நான் ஏன் வார்த்தையில போலி அரசியல்வாதின்னு சொன்னேன். ஏய், நிறுத்துறே. பேசுற பாரு பேச்சு. உங்களை என் சொந்த அக்காவா தானே நினைச்சேன். ஏன் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சதை விட நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு தானே நான் அதிகமா செஞ்சிருக்கேன். இவ இப்படி பண்ண என்ன அர்த்தம்? உங்களோட குடும்பத்துக்கு நான் பண்ணதுக்கு இதுதான் பரிசா? ஞாபகம் இருக்கா அக்கா? அபி கல்யாணத்துல பிரச்சனை வந்தப்போ தேனம்பட்டை எடுத்து வித்து உங்களுக்கு பங்கு கொடுத்தோம்ல? அது எங்க பங்கு தானே சித்தி? இருக்கலாம், ஆனா சமயத்துல நாங்க உதவணும்ல. இவர் என்னதான் திட்டினாலும் நான் அவர்கிட்ட சண்டை போட்டு உங்களுக்கு உதவி செய்ய வச்சேன். என்னதான் பேசினாலும் உங்க வீட்டு விசேஷத்துக்கு இவர் தானே முன்னால வந்து நிப்பாரு. மறந்துட்டீங்களா?
அப்பெல்லாம் உங்க புருஷன் எங்க போனாரு? 4 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த சைதாப்பேட்டை வீட்டுல நீங்க கஷ்டப்பட்ட காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப நாங்க ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நீங்க வசதி இல்லாதவங்கன்னு என்னைக்காவது நானோ அவரோ என் பிள்ளைங்களோ ஒரு வார்த்தை உங்களை பேசியிருப்போமா? தப்பா நினைச்சிருப்போமா? சொல்லுங்க. சித்தி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ பேசாத. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பாஸ்கர் வீட்டுல வாஷிங் மிஷின் வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்கல்ல. நான் இவர்கிட்ட சொல்லி தானே செஞ்சேன். அப்போ அன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தை முடியாதுன்னு சொல்லி இருந்தாருன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும். என்னதான் இவர் உங்களை பேசினாலும் மனசுக்குள்ள நம்ம அண்ணன் குடும்பங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தான் அவ்வளவு செஞ்சாரு. உங்க வீட்டுல என்ன விசேஷம்னாலும் முதல்ல யார்கிட்ட வந்து சொல்வீங்க? என் புருஷன்கிட்ட தானே. என்ன காரணம்? அவர் தானே இந்த குடும்பத்துக்கு மூத்த ஆம்பளை. அவர் வந்து நின்னா உங்க வீட்டு விசேஷம் நல்லபடியா நடக்கும் தானே வந்து கூப்பிடுறீங்க. முதல்ல அங்க வர்றவங்கள அவர் தானே மதிப்பாங்க. கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகுமாக்கா? சரி, அதெல்லாம் விடுங்க. இவ்வளவு பேசுறாளே இந்த ஆனந்தி, இவ கல்யாணத்தப்ப மூத்த மாப்பிள்ள பாஸ்கருக்கு 50,000 கொடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலை வந்தப்ப இவர் தானே செக் போட்டு கொடுத்தாரு. ஆர்த்தி ஓடி போனதுனால தானே அந்த கல்யாணமே நின்னு போச்சு. அப்பவும் கூட இவர் தான் ஒத்த ஆம்பளையா நின்னு அந்த கார்த்திக் குடும்பத்து கூட வாதாடினாரு. அப்பெல்லாம் பக்கபலமா இருந்த மனுஷனை பத்தி இப்படியா பேட்டி கொடுக்கறது? சாரதா, என்ன விளக்கம் கொடுத்தாலும் தப்புதான், அது துரோகம் தான். நான் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறேன், நீங்க நினைக்க வேண்டாம். என் மனசு வேதனைக்கா இப்படி எல்லாம் பேச வைக்குது. சாரதா, நீ கொஞ்சம் அமைதியாரு. ஆனந்தி, சித்தி சொன்னது கேட்ட இல்ல? இப்ப நான் சொல்றேன். இனி நீ சித்தப்பா பத்தி தவறா பேசக்கூடாது. அந்த தோழருக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. சாரிம்மா, இவங்களுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். ஆனா பொது விஷயத்துல என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நான் தோழருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனந்தி, இல்லம்மா, என்னால இதுல இருந்து பின் வாங்க முடியாது. தப்பா நினைக்காதீங்க. குடும்பம் வேற, சமூகம் வேற. இதுதான் உன் முடிவு ஆனந்தி? ஆமா, முடிஞ்சு போச்சிரு எல்லாம். இனிமே உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது. சாரதா, சித்தி, என் புருஷன் ஜெயிப்பாரு, எம்எல்ஏ ஆவாரு, மந்திரி ஆவாரு. நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். சாரதா, இனிமே இந்த வீட்டு வாசப்படியே நாங்க மிதிக்க மாட்டோம். சித்தி, வாங்க போலாம். சாரதா, சாரதா, என்னடி இதெல்லாம்? தம்பி, சாரதா, சாரதா, நான் சொல்றது கேளுமா? தம்பி, நீங்களும் அது கொஞ்சம் கேளுங்க. ச்சே, சாரதா, சாரதா.